வாழ்க்கையிலையும் கெமிஸ்ட்ரி வரல, இந்த நீட் எக்ஸாமில் கெமிஸ்ட்ரிலையும் நமக்கு மார்க் வரல. என்ன தான் இப்போ நம்ம பண்ணுறது? அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதுவும் படிச்சுட்டு போகலாம்ல, அதில் மட்டும் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதான் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. இதில் இன்ஆர்கானிக்கு எது இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கலுக்கு எது இம்பார்ட்டன்ட், ஆர்கானிக்கு எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கோம். ஆர்கானிக்கில் சில நேம்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதை மட்டும் படித்தாலே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். முக்கியமான மெக்கானிசம்ஸ் மட்டும் படித்தாலே மார்க் வாங்கிடலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாருக்கும் டஃப்பாக தான் இருக்கும். எது ஈஸியான சாப்டர்ஸ், எது ஈஸியான டாபிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதை மட்டும் படித்தாலே மார்க் வாங்கிடலாம். இன்ஆர்கானிக் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அப்போ கெமிஸ்ட்ரி வரதானே செய்யும். இப்போ நான் என்ன தான் இதெல்லாம் ஈஸின்னு சொன்னாலுமே இதுவுமே படிக்கிறது கஷ்டம்தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை மட்டும் படித்தா மட்டுமே எனக்கு மார்க் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சு தான் ஆகும். எல்லாமே படித்தா தான் இன்றைக்கி இருக்க காம்படிஷனில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும். அப்போ எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, சப்போஸ் உங்களால் எல்லாமே படிக்க முடியல, எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போகிறப்ப உங்களால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோ பண்ணுறோமே தவிர, இதை படிச்சுட்டு உங்களால் 600+ எடுக்க முடியும், 700+ எடுக்க முடியும் நானும் சொல்ல போகிறதுல, நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கக்கூடாது. சரி, பார்க்கலாமா? ஆனால் இது எல்லாத்தையும் நான் இப்போ பண்ண போகிறது கிடையாது. நான் இப்போ தான் வந்து ஃபாஸ்டிங்லேயே வந்து பார்த்துனா இருக்கேன். அண்ட் என்னோட நீட் பிஜி எக்ஸாம்ஸுமே வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா போய்கிட்டே இருக்குது. எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப அருமையாக வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட மெடிக்கல் காலேஜ் எம்எம்சிலே அகைன் நான் திரும்ப போயிட்டு ஒரு எம்டி பிஜி சீட் வந்து பார்த்தோன்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா இருக்கணும். உங்களோட ஃபேவரட் மெடிக்கல் காலேஜில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச எம்பிபிஎஸ்ஸை படிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு மோட்டிவேஷனும் உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டே இருக்கணும், லைக் என்ன மாதிரி. அண்ட் இப்போ இதை யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக எம்எம்சியில் படிச்சுக்கிட்டு இருக்க எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ரீசெண்டாக நீட்டை கிராக் பண்ணிட்டு வந்தவங்க, அவங்க தான் இப்போ இந்த அனாலிசிஸ் பண்ணி கெமிஸ்ட்ரியில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க படிக்கிறப்ப எல்லாத்தையும் படித்தவங்க, வெறும் இம்பார்ட்டன்ஸை மட்டும் படித்தவங்க கிடையாது. அப்போ அவங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், எதுக்கெல்லாம் ஹை ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம வந்து படிக்கணும், டைம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ட் எந்த ஏரியாஸில் எக்ஸாமினர்ஸ் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃப்ரெஷ் நாலேஜோட அவங்க இப்போ என்னோட ஜூனியர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தர போகிறாங்க. அண்ட் வாங்க பார்க்கலாம். Hi all, myself Satvik, studying second year MBBS at MMC. நான் வந்து 2023 பேட்சில் நீட் எழுதினேன். ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 682 மார்க்ஸ். ஸ்பெசிஃபிக்காக கெமிஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னா 175 மார்க்ஸ். இது எதுவுமே போஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை என்னை பற்றி சொல்கிறதுக்காகவோ கிடையாது. இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஓகே, லெட்ஸ் நாட் வேஸ்ட் எனி டைம் அண்ட் கெட் இன் டு தி டாபிக் ப்ராப்பர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் இல்லாட்டி சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மெயினாக கெமிஸ்ட்ரியில். ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது அப்படின்னு கேரண்டி பண்ணுற சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ் நிறைய மெமரைஸ் பண்ணோம். அதில் எது ஆட்டோ கெட்டலிஸ்ட், எது நெகட்டிவ் கெட்டலிஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சாப்டர் இனிமேல் உங்களுக்கு கிடையாது. இட்ஸ் டெலிட்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 questions ஆன் அன் ஆவரேஜ் வர சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட்ஸ். ஒருத்தன் புக் எடுக்கணும்னு 11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு முடிக்கிறது இந்த சாப்டரில் தான். சிம்பிளான சாப்டர், சிம்பிளான கான்செப்ட்ஸ், சிம்பிளான கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். மெயினாக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, அதே மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ். கரெக்டாக பேசிக் கான்செப்ட்ஸ்னால் என்ன? மோலார் மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ், அட்டாமிக் மாஸ், இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த சாப்டர்லேயே கேட்க முடியும். அப்படின்னா இந்த சால்யூபிலிட்டி ரிலேட்டடாக கேட்கலாம், இல்லாட்டி மொலாரிட்டி, அப்புறமா ஈக்குவேலண்ட் வெயிட் அண்ட் எம்பெரிக்கல் ஃபார்முலா. ஈக்குவேலண்ட் வெயிட் அண்ட் எம்பெரிக்கல் ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஆனால் நம்ம தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா கேல்குலேஷன்ஸ்ன்னு வந்துட்டாலே போதும், நீட் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் உடனே இன்க்ரீஸ் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அதனால் அதை சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கம்மிங் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், சிம்பிள். நீங்கள் 8th 9th 10th எல்லாருமே படிச்சிருப்பீங்க. எனது பை புட்டிங் மாடல், சோலார் மாடல், அதாவது ஜே தாம்சன் ப்ரப்போஸ் பண்ணது, ரூதர்ஃபோர்ட் ப்ரப்போஸ் பண்ணது, இந்த மாதிரி சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். இதில் நமக்கு மெயினாக கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். ஸோ கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபாலோட் பை ரூதர்ஃபோர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், RE அப்படின்னு போடுறேன். இட்ஸ் ஆல்சோ கால்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்.
கோல்ட் ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் திக்னஸ் ஆஃப் கோல்டு கொஸ்டினாக வரலாம், இல்லாட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்ஃபா பீம்ஸ் தட் ஆர் ரிஃப்ளெக்டட் மோர் தென் 180 degrees, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம். அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், எனர்ஜிலேருந்து வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும், வேவ்லென்த்லேருந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சுற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இது இல்லாமல் ப்ரொபோஷனல் டு n எது, ப்ரொபோஷனல் டு n² எது, n²/z எது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ ப்ரொபோஷனாலிட்டிஸ் இதோட சேர்த்து படிச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் படிப்பீங்க. ஸோ ஒரு ஓவர்லேப் கிடைக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். கமிங் டு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னு ஒரு சாப்டர் இருக்கான்னு நம்ம நிறையா பேர் யோசிப்போம். இது ஆக்சுவலி என்னென்னா கேஷியஸ் ஸ்டேட், லிக்விட் அண்ட் சாலிட் ஸ்டேட் பற்றி ரொம்ப மினிமலாக கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் ஜென்ரலாக வராது. கேஷியஸ் ஸ்டேட்லேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா PV = nRT. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், சாப்டர் க்ளோஸ். அந்த மாதிரி தான் இது. ஓகே, கமிங் டு ரெடாக்ஸ் ரியாக்ஷன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து பயப்படுவாங்க இந்த சாப்டரை. ஆனால் ஒரு மைனாரிட்டி குரூப் இருப்பாங்க, அவங்க என்னென்னா இந்த சாப்டர் பார்த்துட்டு ஐயோ இது ஈஸியான சாப்டர் ஆச்சு, இதுக்கு ஏன்டா ரிவைஸ் பண்ணுறீங்கன்னெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிற ஒரு சாப்டர் இது. இதில் நம்ம மெயினாக என்னெல்லாம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேக்டர் பற்றி படிக்கணும். இதில் வந்து அசிடிக் மீடியமில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், பேசிக் மீடியமில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் எல்லாம் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும், கவலையே படாதீங்க. அதெல்லாம் லைக் 90s கேட்ட நீட் பேப்பரில் மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது இல்லை, சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. சச் அஸ் என் ஃபேக்டர், ஈக்குவேலண்ட் வெயிட், அப்புறமா KMnO4. KMnO4 வந்து எப்படி ஆக்சிடைஸ் ஆகும், எப்படி ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி K2Cr2O7 விச் இஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட். அப்புறமா இந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், எது ரெடாக்ஸ் ரியாக்ஷன், எது வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன், எது காம்ப்ரொபோர்ஷனேஷன். இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் மேட்ச் இருக்கும். நீங்கள் ஒரு 5 பேப்பர்ஸ் சால்வ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பேப்பரில் இந்த கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் காமனான கொஸ்டின்ஸ். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த KMnO4 மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆள். ஏன்னா அசிடிக் மீடியமில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், பேசிக் மீடியமில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், நியூட்ரல் மீடியமில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ் புதுசாக ஃபார்ம் பண்ணுவார். இப்போ இதெல்லாம் NCERT கொடுத்துருக்கானா நான் தேடி படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது எல்லாமே வந்து என்னோடய லெக்சரில் நான் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். என்னோடய லெக்சர்ஸ் வந்து ரெக்கார்டிங்கில் இருக்குது, கூடிய சீக்கிரமே வந்து அச்சீவின் நீட் ஆப்பில் வரும். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். D&F பிளாக் படிக்காமல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்டா இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குதுன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். அது இல்லாமல் D&F பிளாக் சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் படிக்கும்போது ஓ ஆமாம்மா இது முன்னாடியே படிச்சிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஞாபகமும் ஈஸியாக வச்சுப்பீங்க. கம்மிங் டு சாலிட் ஸ்டேட், டெலிட்டட் சாப்டர். பட் இதுலேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன, பேக்கிங் வால்யூம் என்ன, வாய்ட்ஸ் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்காது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ். எப்படி கேஷியஸ் ஸ்டேட் வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவில் முடிக்கலாம்னு சொன்னோமோ அந்த மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து 2 ஃபார்முலாவில் முடிச்சிடலாம், சிம்பிள். இதே மாதிரி 2 ஃபார்முலாவில் முடிக்கிற இன்னொரு சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் முடிஞ்சிடும். கெமிக்கல் கைனடிக்ஸ் இதுவும் அதே மாதிரி தான். ஜென்ரலாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபாலோட் பை ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனில் 0 ஆர்டர் எப்படி வேலை செய்யும், ஃபஸ்ட் ஆர்டர் எப்படி வேலை செய்யுங்கிறத படிச்சுக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்டர் நமக்கு தேவையில்லை, மோஸ்ட்லி மெயின்ஸ் ஃபோக்கஸ் தான் இருக்கும். பயோமாலிக்யூல்ஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. மெயினானது என்ன, கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்லையும் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ப்ரோட்டீன்ஸில் வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ், அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ப்ரோட்டீன், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பாலிமர்ஸில் யூஸ்வலாக எந்த காம்பவுண்ட்ஸ் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும். இப்போ பாலிஸ்டைரின் வேணும்னா நம்ம என்னென்ன சேர்க்கணும், பேக்லைட் வேணும்னா என்னென்ன சேர்க்கணும், பேக்லைட்டோட யூசஸ் என்ன, பாலிஸ்டைரினோட யூசஸ் என்ன, பிவிசியோட யூசஸ் என்ன, எது வந்து ஹார்டாக இருக்கும், எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நைலான் எதுலேருந்து செய்வாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாகவே மெமரி பேஸ்டாக இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி இப்போ அது நமக்கு இல்லை, இட்ஸ் டெலிட்டட். ஓகே, நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதில் நமக்கு தேவையானது ஹைப்ரிடைசேஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. பட் மறக்காமல் கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பயங்கர ஈஸியாக மாறிடும். ஹைப்ரிடைசேஷனுக்கு அப்புறம் வெஸ்பர் தியரி அண்ட் ஃபஜான்ஸ் ரூல், மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, அது எல்லாமே இருக்குது. பட் நான் இம்பார்ட்டண்ட்டானது மட்டும்தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3 லைனுக்கு கொடுத்துருப்பான். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் எம்சிக்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபெல்ட் ஆர்பிட்டல்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு சாப்டர்ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வருஷம் வரப்போகிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். 4 கொஸ்டின்ஸ் அப்படின்னா லைக் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்ஸ், தப்பாக பண்ணால் ஒரு 20 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ்க்கு உங்களை கீழே எழுதிட்டு போயிடும். தட் இஸ் அபவுட் 1000 ரேங்க். ஸோ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் இது அப்படின்னு. வந்ததுலேருந்து நான் இம்பார்ட்டன்ட்னு திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸும் ஒரே இடத்துல கம்பைல் பண்ணி எங்களோட அச்சீவ் நீட் ஆப்பில் கிராஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து 400 to 500 அதுக்குள்ளே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க, இல்லாட்டி அதை விட கம்மியான ஸ்கோர் தான் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 100+ மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ மறக்காமல் கிராஷ் கோர்ஸ் இன் அச்சீவிங் நீட் ட்ரை பண்ணி பாருங்கள். கமிங் பேக் டு தி சாப்டர் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 4 கொஸ்டின்ஸ் ஒரே சாப்டர்லேருந்து வருது. அதுவும் ஒரு வருஷம் இல்லை, கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா 11th இருக்க பேசிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர். இந்த சாப்டரில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். இந்த ஐயூபேக் நாமென்க்ளேச்சருக்கு தேவையான ப்ரையாரிட்டிஸ் ஆர்டர். ஸோ எது பிரைமரி குரூப், எது செகண்டரி குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஹையர் ப்ரையாரிட்டி, ஆல்கஹால் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறமா ஐசோமர்ஸ்லேயும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எது, ஸ்ட்ரக்சுரல் ஐசோமர்ஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ டூ வெல் இன் யுவர் நீட். ஆல் தி பெஸ்ட்.